இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தம்பி, வர்ற வெள்ளி சனி 2 நாளும் நாள் நல்லா இருக்கு. இந்த 2 நாள்ல எந்த நாள்ல வேணாலும் கலச பூஜை வச்சுக்கலாம். தம்பி, வெள்ளிக்கிழமை அன்னைக்கே கலச பூஜை வச்சுக்கலாமா தம்பி? சரிங்க தம்பி, கடந்த 2 வருஷமா உங்க கையால தான் கலச பூஜை நடந்துச்சு. அதே மாதிரியே இந்த வருஷமும் உங்க கையாலேயே கலச பூஜையை பண்ணிடலாம் தம்பி. நீங்க என்ன சொல்றீங்க? அது எப்படி பெரியவரே? இந்த வருஷம் தம்பி கையால பூஜை பண்ண முடியும்? என்ன இவன் இப்படி சொல்றான்? என்ன பெரியவங்களே, கைய தொங்க போட்ட உடனே இந்த சிவனாண்டி கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டீங்க? இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண உடம்பு கிடையாது, இரும்பு. யாராலையும் எதுவும் பண்ண முடியாத இந்த சிவனாண்டிய ஒரு குட்டி புல்லட்டு அது வந்து காலி பண்ணிடுமா என்ன? ஐயா, நீங்க ஆக வேண்டியதெல்லாம் பாருங்க. இந்த பெரியவங்கள கடந்த 2 வருஷமும் இந்த தம்பி கையால தான் கும்பாபிஷேகம் நடத்தணும்னு கலச பூஜையெல்லாம் பிரமாதமா நடந்துச்சா இல்லையா? ஆனா கும்பாபிஷேகம் ஒழுங்கா நடந்துச்சா? இல்லையே. இந்த தம்பியோட ராசி அப்படி. அதனாலதான் இந்த வருஷம் இந்த தம்பி கையால எந்த பூஜையும் நடக்க வேண்டாம். அதுக்கு பதிலா இந்த வருஷம் கும்பாபிஷேகம் நடத்துறாரே ராஜா சேதுபதி, அவரோட மகன் ராஜராஜன் கையால நடக்கட்டும். அதானையா முறை? அப்படித்தானே நம்மளாம் பேசியிருந்தோம். முன்னாடி அப்படித்தான்பா பேசணும். ஆனா அவர் இப்போ உடம்பு சரியில்லாம இருக்காரு. அவர் குணமாயி வரட்டும். அது வரைக்கும் கார்த்தி தம்பியே கலச பூஜையை பண்ணட்டுமே. சிவனாண்டி சொன்னதான் நியாயம்பா. இந்த கும்பாபிஷேகம் தடை இல்லாம நடக்கணும்னா அதுக்கு ராஜா சேதுபதி ஐயாவோட மகன் வரணும். அவரு வந்துதான் கலச பூஜையை நடத்தணும்.